வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் லன்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மிளகு குழம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு குழம்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட, இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, வடகம், வெந்தயம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பேஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வறுக்கிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான புளி, நான் லெமன் சைஸ் அளவு ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டு அரைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். தனியா போட்டிருக்கேன். அரிசி ஆப்ஷனல் தான். தென் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டேன். மிளகு 2 ஸ்பூன் மிளகு நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. சும்மா நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். தீயாமல் அடி பிடிக்காமல் பக்குவமாக வதக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு, நல்ல வாசனை. இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சைட் பையில் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இந்த ஸ்பூனில் நான் 3 தேக்கரண்டி எண்ணெய் எடுக்கிறேன். அது சமையலுக்கு கரெக்டான அளவு மெஷரிங் அது கரண்டி. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெந்தயம் கொஞ்சம் போட்டேன், வரமிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன், வடகம் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். வடகம் போடுறப்ப நிறைய போட்டுறாதீங்க, ஸ்மெல் கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ வடகம் தேவையான அளவு. இப்போது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பூண்டு ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சமாக ப்ரௌனிஷாக ஆன உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுங்க. ரொம்ப அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் சைஸ் வச்சு கலரி கொடுங்க. இது வதங்கிட்டே இருக்கப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த தக்காளியை சும்மா ஒரு பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரையாமல் சும்மா ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது திக்னஸும் கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் டெக்ஸ்சரும் கொடுக்கும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவையானதை எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அப்போ எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், நான் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ நீங்களும் எந்த சமையல் பண்ணாலும் முன்னாடியே பிஃபோராக இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தனியா, மிளகு, பூண்டு, வரமிளகாய் அதெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி கொடுங்க. அரிசி ஆப்ஷனல் தான், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிளகோட காரமே ஓகே, பட் ஆனால் நம்ம கொஞ்சம் கலருக்கேற்ப வீட்டு மிளகாத்தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன்.
ரொம்பவும் காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு காரமே நம்மளுக்கு ஓகே. இங்கே பாருங்கள், கிண்ட கிண்ட இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே மிதங்கிட்டு வர அளவுக்கு ஆகிடும். அப்போ அந்த டைமில் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, லெமன் சைஸ் அளவுக்கு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றி நம்ம கிளறி கொடுங்க. ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துட்டே இருங்க. எவ்வளோ கிட்ட நின்று நம்ம கிளறி கொடுத்து வெங்காயமும் சரி தக்காளியும் சரி வதக்கி வதக்கி நம்ம செய்கிறதுல அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபைனல் இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதுமானது. திக்காக கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அடி பிடிக்கல, எதுவும் இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். மிளகு குழம்பு ரெடி. கொஞ்ச நாளாக ரெயின் எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. மழை வருது, வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி குழம்பு நம்ம வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பூண்டு ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ இன்னும் ரொம்ப நல்லது. எம்மியான ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மிளகு மருந்து குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்